தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 14/7/2026 செவ்வாய்க்கிழமை. புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 2:18 வரை, பிறகு பூசம். இன்றைக்கு அமாவாசை. முன்னோர்களை வழிபட்டு முன்னேற்றம் காண வேண்டிய நாள். நமக்கு முகவரி கொடுத்தவர்கள் அவர்கள். எனவே அவர்களை நாம் வணங்க வேண்டும். அறைக்குள் விளக்காகி ஆள் வீட்டில் படமாகி இருக்கும் முன்னோர்களை நாம் இன்று வழிபட்டால் முன்னேற்ற பாதையில் இருந்த தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். ஆகையினாலே அவர்களை வணங்க வேண்டும் என்று சொல்லி இன்று நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, வாழ்க்கையில நமக்கு பக்கபலமாக இருக்க வேண்டிய 12 உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வந்தேன். தன்னடக்கம், உறுதியான மனம், சிக்கனம், சுறுசுறுப்பு, நேர்மை, நீதி, கடமை தவறாமை அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தி வச்சிருந்தேன். கடமையை ஒருத்தர் ஒரு வேலையை ஒருத்தர் செஞ்சாருன்னா 3 விதமா செய்யலாம். ஒன்று கடனுக்கு செய்வாங்க, சில பேர் கடமைக்கு செய்வாங்க, சில பேர் ஆத்மார்த்தமா செய்வாங்க. இதுல கடனுக்கு செய்யறது என்னன்னா, செஞ்சு ஆகணுங்கிற ஒரு கடன், அதுக்காக செஞ்சு முடிச்சிருவாங்க. சில பேர் கடமை, இது நம்முடைய கடமை அப்படின்னு கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோடு செய்வாங்க. சில பேர் தான் அந்த வேலையை ஆத்மார்த்தமா தன்னுடைய வேலையாவே பாவிச்சு செய்வாங்க. அப்படி செய்யறதுல அந்த கடமையை தவறாம செய்யணும். எப்படி சூரியன் நாள்தோறும் உலகம் பூரா ஒளி கொடுத்து கொண்டிருக்கல 7 குதிரை பூட்டிய தேர்ல, அது மாதிரி கடமை தவறாமல் திறந்தோறும் அந்த கடமையை செஞ்சா அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில அதை பக்கபலமா வச்சுக்கணும்னா மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கும். அடுத்தது வாய்மையும் தூய்மையும். வாய்மை, உண்மையே பேசணுமா. இப்பவுமே நம்ம தமிழ்நாடு அரசு சின்னத்துல பாருங்க, வாய்மையே வெல்லும்னு போட்டிருக்கோம். வாய்மை தான் வெல்லும். எவ்வளவுதான் நீங்க வேணா நம்முடைய சந்தோஷத்துக்காக பொய் சொல்லலாமே தவிர, இந்த பொய் சொல்றதுக்கு உண்மை பேசுறதுக்கு என்ன வேறுபாடுனா, உண்மை சொல்வதனால் ஒரு நன்மை என்னவென்றால், நாம் என்ன சொன்னோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டாம்னு ஒரு பொன்மொழி இருக்கு, அழகான பொன்மொழி. நீங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் பையன், அவர் டிகிரி படிச்சுக்கிட்டு இருந்தாரு, பட்டதாரியா, ஃபெயிலா போயிட்டாரு. ஃபெயில்னு சொன்னா வெக்கப்பட்டு பாஸ்ன்னு சொல்லிட்டாரு என்கிட்ட. என்னை மாதிரி சில பேர்ட்ட அவர் சொல்லியிருக்கிறார், அவருக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம். அதனால மறுபடியும் என்னை பார்க்குற போதெல்லாம் அவர் அது நினைப்பு வரணும், இவர்கிட்ட பாஸ்ன்னு சொல்லியிருக்கான், ஆனால் உண்மையில் பாஸ் ஆகலை. அதனால என்னை பார்க்குற போது என்ன படிக்கிறேன்னு கேட்டால், நான் இப்போ பாஸ் ஆகி மேல் படிக்கிறோம்னு ஒரு சொல்லணும். இந்த உண்மையை சொல்லிட்டோம்னு வச்சுங்க, ஃபெயில்னு சொன்னால் எப்போ நினைச்சாலும் அவர் நினைச்சா அதை நினைச்சது அந்த எண்ணத்தில் அது பதிவாகி இருக்கும். உண்மை சொல்வதனால் ஒரு நன்மை என்னவென்றால், நாம் என்ன சொன்னோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டாம். பொய் சொன்னோம்னா திரும்ப நம்ம அதை நினைச்சு பார்த்து நினைவில் வைத்துக்கணும்னு சொல்லணும். ஆகையினால உண்மை பேசுறது நம்ம நல்லது. எப்படி ஹரிச்சந்திர புராணம் இருக்கே, ஹரிச்சந்திரனுடைய கதையை படிச்சு எல்லாம் தெரியும். முழுமையாக வாய்மையை சொன்னவர். அதனால இந்த உண்மை, வாய்மை, தூய்மை, இந்த 3 மைகளும் நம்ம வாழ்க்கையில தேவை. இந்த 12 கட்டளைகளில் இந்த வாய்மை என்பதும் ஒன்று. அதற்கு அடுத்தது ஒழுக்கம். ஒழுக்கமா இருக்கணும். அதுதான் செட்டிநாடு பகுதியில் ராமாயணமும் படிப்பாங்க புரட்டாசி மாதம். காரணம் என்னன்னா, ராமபிரான் ஒழுக்கமாக வாழ்ந்தவர். ஒரு இல், ஒரு சொல், ஒரு வில். அவருக்கு ஒரு வில்லு இருக்கும், ஒரு இல், அதாவது ஒரு மனைவி, ஏகபத்தினி விரதனாக வாழ்ந்தவர். ஒரு சொல் சொன்னதை நிறைவேற்றுவார். அவரை காட்டுக்கு போகணும்னு சொன்னதும் சரி, போகாம இருக்கிற போதும் சரி, அன்றடர்ந்த தாமரைப்பூ போல முகம் இருந்துச்சார். தாமரை மலர்ந்தது போல அவர் துக்கத்தை கண்டு வருத்தப்படலை, நல்ல ஒரு செய்தி வந்ததுனாலே மகிழ்ச்சி அடையலை. அப்படி இருக்கணும். அது மாதிரி ஒரு இல், ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல், ஒரு சொல்லுன்னு இருந்தவர் ராமபிரான். ஆகையினால இந்த ராமன் புகழ் பாடலும் தான் ராமாயணத்தை செட்டிநாட்டு பகுதியில் புரட்டாசி சனிக்கிழமையில படிப்பாங்க. சிறுகுடல்பட்டி என்ற கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பிறந்த ஊர்ல, அந்த ஊர் சிவன் கோயிலில் படிச்சு ஊர் மக்கள் எல்லாம் அந்த 10 நாட்களும் ராமாயணம் படிக்கையில் அங்கே வந்திருந்து முழுமையாக கேட்பார்கள். அந்த ராமருக்குரிய பட்டாபிஷேகம் நடக்கிற நேரத்தில் முத்தாய்ப்பாக முடித்து அனைவருக்கும் விருந்து கொடுப்பார்கள். 10 நாட்கள் விருந்தெல்லாம் இருக்கும். அந்த ராமாயணம் கேட்பதனாலும் பலன். அதை அந்த ராமபிரான் படத்தை நம்ம வீட்டில் வச்சிருந்தாலே நம்ம ஒழுக்கம் நமக்கு நினைவு வரும். ஒழுக்கம் விழுப்பம் தரான், ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படுங்கிறார் வள்ளுவர். அதனால ஒழுக்கத்தோடு ஒருத்தர் வாழ கற்றுக்கோணுமா. ஒழுக்கம் தான் ஒருத்தரை உயர்த்தும். அவர் நல்ல ஒழுக்கமானவர் ஐயா அப்படின்னு சொல்லணும். அந்த பேர் எடுக்கிறது ரொம்ப சிரமம். அப்படி இருப்பது இந்த 12 கட்டளைகளில் அது ஒன்று. அதுக்கு அடுத்தது நெஞ்சுரம், மனத்திட்பம். மனத்திட்பத்தோடு இருக்கணும், நெஞ்சுரத்தோடு இருக்கணும். எதை செய்தாலும் மன ஊக்கம் வேண்டும். ஊக்குவிப்பவன் கூட ஒருவர் ஊக்குவித்தால் தேக்கு வைப்பாங்க. அவர் மன ஊக்கத்தோடு நம்ம இருந்தோம்னா என்ன வேணுமாலும் காரியங்கள் சாதிச்சுக்கலாம். எதுக்கும் பயப்பட தேவையே இல்லை. ஏனென்றால் எல்லோரும் மனிதர்கள், எல்லோருக்கும் எல்லா இதுகளும் உலகத்தில் நடக்கத்தான் செய்யும். நம்ம மனத்திட்பத்தோட நெஞ்சுரத்தோடு இருந்து எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தால் நல்ல ஒரு பெயர் நமக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது சாப்பிடுகின்ற சாப்பாடு, ஆகாரத்தினுடைய கட்டுப்பாடு இருக்கு. ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தினால் ஆரோக்கியம் சீராகும் சொல்லி நான் தினத்தந்தியில் அடிக்கடி குறிப்பிடுறது வழக்கம். இந்த ஆகார கட்டுப்பாடு நமக்கு எப்பவுமே வேணும். அதிகமாக சாப்பிடவும் கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. ஒரு வேளை உண்பவன் யோகி, 2 வேளை உண்பவன்
போகி, 3 வேளை உண்பவன் ரோகின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம எப்படி உண்ணாலும் சரி கட்டுப்பாடு செலுத்தி ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தணுமா. அதற்கு அடுத்தது நல்ல நட்பு. ஆக நமக்கு தன்னடக்கம், உறுதியான மனம், சிக்கனம், சுறுசுறுப்பு, நேர்மை, நீதி, கடமை தவறாமை, வாய்மை, ஒழுக்கம், நெஞ்சுரம், சாப்பாட்டிலே ஆகார கட்டுப்பாடு, நல்ல நட்பு, இந்த 12ம் இருந்தால் நமக்கு பக்கபலமாக வைத்துக் கொண்டால் வாழ்க்கையில் நாம் சாதிக்க முடியாதையெல்லாம் சாதிக்கலாம். ஒரு பெரிய சாதனையாளர்களாக திகழலாம். இதை பற்றிய ஒரு முழு பாடல் ஒன்று உங்களுக்கு வருகிற தந்தை தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசினியர்களே, உங்களுக்கு இன்று யோகமான நாள். கட்டிடப் பணியிலே ஆர்வம் காட்டுகின்ற நாள். காலை நேரத்திலேயே உங்களுக்கு கலகலப்பான தகவல் வரப்போகிறது. பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. சொத்துக்களாலும் உங்களுக்கு நன்மை, சொந்தங்களாலும் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வந்து சேர்கின்ற நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் உதவியால் வீட்டு பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வீர்கள். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவீர்கள். உடன்பிறப்புகளின் இல்லங்களில் நடைபெறும் முக்கிய விழாக்களை நீங்கள் முன்னின்று நடத்துவீர்கள். இன்று இனிய நாள். பொருளாதார நிலை உயரும் நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சூரியன், சந்திரன், புதன் 3 கிரகங்கள் கூட்டு கிரக யோகம் இருப்பதனாலே நீங்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். நிதிநிலை உயரும். நிம்மதி கிடைக்கும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொலைபேசி வெளியில் வருகின்ற தகவல் தொழில் முன்னேற்றத்துக்கு உறுதுணை புரிவதாகவும் இருக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தால் அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசியிலேயே குரு உச்சம். இரவு 8:42 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். இருந்தாலும் குரு உச்சம் பெற்று இருப்பதனாலே, உங்கள் ராசிநாதன் சந்திரனாக இருப்பதனாலே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மறைந்த ராகுவால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். சொத்து விற்பனையால் உங்களுக்கு லாபங்கள் உண்டு. இன்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விட்டு அதன் மூலம் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்வீர்கள். விரயஸ்தானத்திலே சூரியன் இருப்பதனாலே விரயங்கள் ஏற்படலாம் என்றாலும் சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கொள்வது நல்லது. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழலாம். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நாள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். கசந்த காலங்கள் எல்லாம் வசந்த காலங்களாக மாற நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப் போகின்றது. பெண்களால் பெருமை சேரும். பெண் குழந்தைகளின் வழியில் ஒரு நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் இன்று தென்படுகின்றன. பயணங்கள் பலன் தருவதாக இருக்கும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் நேர்மையை கடைபிடித்து நிம்மதியை வரவழைத்துக் கொள்கின்ற நாள். நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறையும். பயணங்கள் பலன் தரும். தூரதேச பயணங்கள் மட்டுமல்ல, நல்ல ஆன்மீக சுற்றுலாக்களையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். 7லே சனி இருக்கின்றார். அதனால் உடல்நிலையில் சீராகுமோ என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். உடல்நிலையில் தொல்லைகள் வந்தாலும் குரு சனியை பார்ப்பதனாலே தொல்லைகள் அகலும். தொழில் தொடர்ந்து லாபகரமாகவே நடக்கும். எடுத்த முயற்சிகள் எளிதில் வெற்றி கிடைக்கும். உச்சகுருவின் ஆதிக்கத்தால் அயல்நாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு பற்றாக்குறை தீர்ந்து பணவரவு கூடுகின்ற நாள். உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் அருகில் இருப்பவர்களின் ஆதரவு கூடுதலாக கிடைக்கும். பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரலாம். 6ல் சனி இருப்பதனாலே திடீரென உத்தியோகத்தில் உயர்வு உங்களுக்கு வரலாம். நீங்கள் கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த இடத்தில் நாம் வேலை பார்த்து போதுமான வருமானம் கிடைக்கவில்லையே, உழைப்புக்கேற்ற பலனில்லையே, திறமைக்கு மதிப்பு கொடுக்கவில்லையே என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு இப்பொழுது புதிய இடத்திலிருந்து அழைப்புகள் வரலாம். அயல் மாநிலமாகவும் இருக்கலாம், அயல் நாடாகவும் இருக்கலாம். வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, 11ல் சுக்கிரன் இருப்பதனாலே அயல் நாட்டிலிருந்து உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் வருவது மட்டுமல்ல, அயல்நாடு செல்லக்கூடிய ஒரு சூழலில் தடை இருந்தவர்கள், குடியுரிமை பெறுவதில் தடை இருந்தவர்களுக்கெல்லாம் இன்று அது நிவர்த்தியாகும். சூரிய பலம் நன்றாக இருப்பதனாலே அரசாங்க வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடலாம். இந்த நாள் நல்ல நாள்.
விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று இரவு 8:42 வரை சந்திராஷ்டமம். எனவே நீங்கள் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். இறை நாமத்தை வாசித்து செய்ய வேண்டும். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் சில பிரச்சனைகள் வரலாம். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். இன்று செவ்வாய் என்பதனாலே முருகப்பெருமானை வணங்குவதோடு அமாவாசை திதி என்பதனாலே முன்னோர்களையும் வழிபட்டு காரியங்களை செயல்படுத்தினால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு இரவு 8:42 மேல் சந்திராஷ்டமம். பகல் நேரம் நன்றாகவே இருக்கின்றது. எனவே பணிபுரியும் இடத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. துன்பங்கள் தூர ஓடும் நாள் என்று கூட சொல்லலாம். நல்ல செய்திகள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகின்றது. குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதனாலே குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். வரவேண்டிய வாக்குகள் வசூலாகும். இல்லத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்திலே நீங்கள் செய்த புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். புதிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். என்ன இருந்தாலும் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள உங்களுக்கு முன்னோர் வழிபாடு கை கொடுக்கும். மகர ராசினர்களே, உங்களுக்கு இன்று அற்புதமான நாள். பிரபலமானவர்களை சந்திப்பால் பெருமை அடைகின்ற நாள். பிரச்சனைகள் தீர நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வாய்ப்புகள் வாயில் தேடி வரலாம். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். அஷ்டமத்திலே சுக்கிரன் அசுரகுரு மறைந்திருப்பதால் அள்ளிக் கொடுக்கும் ஆற்றல் உண்டு என்பார்கள். எனவே நீங்கள் என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விட்டு அதன் மூலம் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை விரிவு செய்வீர்கள். 2 ராகு இருப்பதனாலே வாங்கல் கொடுக்கல்களும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். தொழிலும் வெற்றி நடைபோடும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அதிரடி மாற்றங்களை மேலதிகாரிகள் செய்து உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பொறுப்புகளை வழங்கப் போகின்றார்கள். நாளில் செவ்வாய் இருப்பதனாலே உடன்பிறப்புகளின் இல்லங்களில் நடைபெறும் திருமணங்களை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். குரு 6 இருப்பதனாலே மறைமுக எதிர்ப்புகள் உண்டு என்றாலும் கூட நீங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்கவர்கள். உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் பக்கத்தில் இருப்பவர்களிடம் விலாவாரியாக விமர்சிக்க வேண்டாம். பிறரிடம் பேசுகின்ற பொழுது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. சுக்கிரபலம் 7 இருப்பதால் வாழ்க்கை துணை வழியே கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். இன்று வாகன யோகம் கூட உங்களுக்கு உண்டு. வாகன மாற்றம் செய்யும் சிந்தனையும் மேலோங்கும். மீனராசினியர்களே, உங்களுக்கு கல்யாண வாய்ப்புகள் கைகூடுகின்ற நாள். காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. உடன்பிறப்புகளும் உடனிருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்கும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றும் முயற்சி கைகூடும். குரு பார்வை 5ஆம் இடத்திலிருந்து பார்ப்பதால் மிஞ்சும் பலன் தரும் என்பார்கள். தொழிலில் உங்களுக்கு எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் தலைமை பதவிகள், பதவி உயர்வும் உண்டு. ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளை வழங்குவார்கள். இந்த நாள் நல்ல நாள், வெற்றிகரமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.